சிந்தனைக்கு எதுவாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை நாம் படித்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட அவரோட தொடர்ச்சியை சிந்திக்க நாம் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. இந்த பாடத்துக்கான தலைப்பு நம் கடந்த நாட்களில் சிந்தித்து போல, தேவன் தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறார், என்னுடன் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இதுதான் இந்த பாடத்துக்கான தலைப்பு. இது எழுதின மனிதனுடைய பெயர் நமக்கு தெரியும். ஆகூர் என்ற தேவ மனிதன் எழுதினதாக நாம் படிக்கிறோம். இந்த மனிதன் யார் என்பதை நாம் முதல் வசனத்திலே நாம் படித்து புரிந்து கொண்டோம். இவன் யாக்கேயின் மகன் என்று சொல்லி நாம் படித்து புரிந்து கொண்டோம். இந்த யாக்கே யார் என்று சொன்னால் அவன் யூதா, அவருடைய தகப்பன் பேர் யூதா என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பிலே நாம் படிக்கிறோம். மீது உள்ள மொழிபெயர்ப்பிலே ஆதாரம் இல்லை. இவன் யாருக்கு எழுதுகிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த நாட்களிலே ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் அவன் எழுதினதாக நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சில ஆசிரியர்கள் சங்கீதம் 103 தன்னுடைய ஆத்மாவோடு தாவீது எப்படியாக அவன் பேசி கர்த்தரை இடத்திலே அவன் நன்றி சொல்லுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டானோ, துதிக்கின்ற மனிதனாய் காணப்பட்டானோ, அதே போல் இந்த ஈத்தியேல் என்ற ஒரு கேரக்டரையும் ஊகால் என்ற ஒரு கேரக்டரையும் தனக்குள்ளாக வைத்து தனக்குத்தானே போதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பாளர் இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது வழியிலே ரெண்டாவது இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஈத்தியேலும் ஊகாலும் ஆகூர் உடைய சீடர்களாக இருக்கலாம் அல்லது மாணவர்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எப்படியோ இதில் நமக்கு தேவையான பாடம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் கிரமமாக கேட்பது மட்டுமல்ல, அதை படித்து விளங்கி கொண்டு இந்த 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடம், கடவுள் ஏன் இந்த ஆகூர் என்ற மனிதனை கொண்டு இன்றைக்கு உள்ள சபைக்கு இதை எழுதி வைக்க வேண்டும், இந்த பாடத்துக்கும் எனக்கும் இது சம்பந்தம் இருக்கா, இந்த பாடத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா, ஏன் இதை நான் படிக்கணும், இதை படிப்பதனாலே வரக்கூடிய விளைவு என்ன என்பதை நாம் அநேக கேள்விகளோடு நாம் படித்து புரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது மனித ஞானமும் தேவ ஞானமும் என்று சொல்லி தலைப்பில் நாம் படித்தோம். மனித ஞானத்தை பற்றியும் தேவ ஞானத்தை பற்றி நாம் படித்து புரிந்து கொண்டோம் கடந்த நாட்களில். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் படித்து புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் படைப்பாளரும் தீர்க்கதரிசியும் என்று சொல்லி நாம் படித்தோம் கடந்த வாரத்திலே. இன்னொரு வழியிலே இன்னொரு விதத்திலே படிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவும் தீர்க்க தரிசனமும் என்ற தலைப்போடு நாம் அதை படித்து புரிந்து கொள்ள முடியும். 3ஆவதாக நாம் பார்த்தோம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் பார்த்தோம். கடந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது அதிலே விசுவாசியும் பொருத்தனையும் என்ற தலைப்பை நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். விசுவாசியும் பொருத்தனையும். அப்போ விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பொருத்தனை இல்லாமல் வாழ முடியாது, வாழக்கூடாது. அப்போ என்ன பொருத்தனை என்பதை இந்த மனிதன் மூலமாக பின் வரக்கூடிய வசனங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்குமாய் சொல்லுகிறான். இப்போ முதலாவது நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், மனித ஞானமும் தேவ ஞானமும். இப்போ மனித ஞானத்தை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்க்கும்போது, மனித ஞானம் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்கு உட்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு குறுகிய வரையறைக்கு உட்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். மனித ஞானம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்காது, பாவத்திலிருந்து காப்பாற்றாது. இதை நாம் தீர்க்கமாக ஆகூர் என்ற மனிதன் மூலமாக நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் என்று சொன்னால், மனித ஞானம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லும்போது இன்னொரு வழியில் அதை புரிந்து கொள்ளும் என்று சொன்னால், மனித ஞானம் இருமாப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. நான் கல்வி அறிவிலே நான் மேம்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இருமாப்புக்கு நேராக வழிநடத்துகிறது மனிதனை. இரண்டாவதாக நான் பார்க்கும்போது அனுபவ அறிவுக்கு நேராக வழிநடத்துகிறது. மூன்றாவதாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், உலக அறிவிலே நான் தேர்ந்தவனாக கை தேர்ந்தவனாக இருக்கிறேன், என்னுடைய விரல் நுனியிலே உலகத்தை பற்றிய உண்மைகளே என்னால் பேச முடியும், என்னால் விளக்க முடியும் என்று சொல்லி உலக அறிவை மனிதன் பெற்று கொண்டுக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆகூர் என்ன மனிதன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மனித அனுபவத்தை தோல்வி என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறான்.
மனித அறிவை தோல்வி என்று சொல்லி ஒற்றுக்கொள்ளுகிறான். உலக ஞானத்தை தோல்வி என்று சொல்லி ஒற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அப்போ இந்த ஆகூர் என்ற ஒரு மனிதன் ஒரு விசுவாசி. அவன் உலக ஞானத்தையும் அனுபவ ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் அவன் கடவுளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது, இந்த ஞானம் என்னை கடவுளோடு சேர்க்காது, எனக்கு ரட்சிப்பை தராது, பாவத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாது, என்னை படைத்தவரோடு என்னை கொண்டு போய் சேர்க்காது என்பதை அவன் மனமாற ஒத்துக்கொள்ளுகிறான். அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவ ஞானம் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, தேவ ஞானம் யாரை குறிக்கிறது? நேரடியாக அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ தேவ ஞானமாகிய கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது ரட்சிக்கப்படுகிறான். அப்போ தேவ ஞானமாகிய கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. பாவத்தை குறித்த அறிவை பெற முடியாது. பரிசுத்தத்தை குறித்த அறிவை பெற முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்னுடைய எதிர்காலத்தை நான் அமைத்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்னுடைய இருதயம் தாழ்மை அடையாது. இதுதான் அந்த பகுதியிலே நாம் தேவ ஞானத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள். அப்போ அந்த தேவ ஞானமாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ மனித ஞானத்தினால் ஒருபோதும் ஒரு மனிதனும் பெருமைப்படக்கூடாது. இதை தான் நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. 1-3 வரைக்கும் உள்ள வசனம். அடுத்து நான் பார்த்தோம் என்ன சொன்னால், தேவ ஞானத்தை மனிதன் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த 3ஆம் வசனம் வரைக்கும் தேவ ஞானம் என்றால் என்ன, தேவ ஞானத்தை எப்படி ஒரு மனிதன் கண்டடைய வேண்டும் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இப்படியாக நீதிமொழிகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு சாலமோன் சொல்லுகிறான், அப்போ ஞானமாகிய கிறிஸ்துவை நீ புதையலை தேடுகிறது போல தேட வேண்டும். புதையலை ஒரு மனிதன் எப்படி தேடுவான்? எவ்வளோ பிரயாசம் எடுப்பான், எவ்வளோ சிரமம் எடுப்பான். அப்போது புதையலை கண்டுபிடிக்கிறது போல, புதையலை தேடுகிறது போல நீ ஞானமாகிய கிறிஸ்துவை இயேசுவை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை, அது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய உத்தரவாதம். நீ தட்டி கழிக்க முடியாது, நீ சாக்கு போக்கு சொல்லிவிட முடியாது. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையான போது நான் ஞானமாகிய இயேசுவை நடத்தில் வருகிறேன் என்று சொல்லி நீ கடந்து போக முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த வாய்ப்பை நீ நழுவ விடும்போது, நீ பயன்படுத்தாது இருக்கும்போது கடவுள் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துவார். மறந்துவிடக்கூடாது. 1-3 வரைக்கும் வசனம் நமக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், தேவ ஞானமாகிய கிறிஸ்துவை நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவரை அலட்சியம் பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, வேண்டாம் என்று சொல்லி நீ தள்ளிவிடக்கூடாது. அந்த தேவ ஞானம் இயேசு கிறிஸ்து என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், தேவ ஞானமாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மனிதனை சந்திக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். யோபு என்ற மனிதன் சொல்லுகிறான், நான் அருவருப்புக்குள்ளாக கடந்து போனேன் என்று சொல்லுகிறான். எந்த ஒரு மனிதனையும், பாவத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனை, பாவத்திலும் அக்கிரமத்திலும் உலக வழிபாடுகளிலும் பிசாசுடைய அடிமைத்தனத்திலும் மாம்ச அசுசியிலும் சிக்கொண்டு அழைக்கிற ஒரு மனிதனையும் கடவுள் சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தனக்குத்தானே அருவருக்கக்கூடிய சூழ்நிலையை, இருதயத்தை கடவுள் உண்டு பண்ணி கொடுக்கிறார். யோபு என்ற மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது 38ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும், 41ஆம் அதிகாரம் வரைக்கும் அநேக கேள்விகளை கொண்டு சாட்டி கொண்டிருக்கிறார், குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் யோபுவை. ஒரு கட்டத்திலே அவன் சொல்லும்போது, ஆண்டவரே என்னுடைய வாயை என்னை பொத்தி கொள்ளு, இதன் பிற்பாடு நான் கேள்வி நான் கேட்க மாட்டேன், இந்த கேள்வியோடு நான் நிப்பாட்டி கொள்வேன், என்னுடைய வாயை என்னுடைய கையை வைத்து நான் பொத்தி கொள்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் நீசன், நான் பாவியான மனிதன், தெரியாமல் கேட்டேங்க என்ற ஒரு மனப்பாங்குக்குள்ளாக வருகிறான். இருந்தும் விட்டு வைக்கல. நீங்கள் 39ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னால், மறுபடியும் ஆண்டவர் யோபை பார்த்து கேள்வி கேட்குறார். அவ்வளோ கேள்வி. அந்த கேள்விலாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 38ஆம் அதிகாரத்துலேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்கள். 42ஆம்
வசனத்துக்குள்ளாய் யோபு வரும்போது அங்கே சொல்கிறான், ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். படித்து பாருங்கள், 1லிருந்து 6 வரைக்கும் படித்து பாருங்கள். யோபுவின் புத்தகம் படித்து பாருங்கள், படிங்க. யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிக்கும் யோபுவின் புத்தகம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு மறு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், எப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாப்படுகிறேன். அன்பானவர்களே, கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பாவியான மனிதனுக்கு காண்பிக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு அருகளிப்பு நடக்கிறது. முதலாவது தன்னுடைய இருதயத்திலே தன்னை பார்த்து அவன் அருவருக்கிறான், அவன் மனஸ்தாபத்துக்குள்ளாக கடந்து போகிறான், குற்ற உணர்வுக்குள்ளாக அவன் கடந்து போகிறான். அடுத்து நாம் பார்க்கிறோம், ரோமர் புத்தகத்திலே பார்க்கிறோம், அவன் வெட்கத்திற்குள்ளாக கடந்து போகிறான். பாவியாகிய ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியான தேவன் குமாரனாகிய இயேசுவை காண்பிக்கும் போது அந்த மனிதனுக்கு முதலாவதாக அருகளிப்பு நடக்கிறது. அருவருக்கிறான், தன்னுடைய இருதயத்தை பார்த்து நொந்து கொள்ளுகிறான், மனஸ்தபப்படுகிறான். 2வது வெட்கத்திற்குள்ளாக கடந்து போகிறான். அடுத்ததாக நான் பார்த்தோம் சொன்னால், 3வதாக எரேமியா புத்தகத்தில் என்ன படித்தோம், அதிலே மனஸ்தாபத்துக்குள்ளாய்ப்பட்டு விழாவிலே அடித்து கொள்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக பணியாத மாடு போல திரிந்து கொண்டிருந்தேன், பணியாத மாடு போல திரிந்து கொண்டிருந்தேன். எவ்வளோ பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு வார்த்தை. ஆகூர் என்ற மனிதன் சொல்லும்போது, நான் மூடன், நான் ஒரு முட்டாள் என்று சொல்லி எப்படி அவன் வாய் கூசாமல் மனப்பூர்வமாக சொன்னானோ, அறிக்கையிட்டானோ, அதுபோல எரேமியா சொல்கிறான், நான் பணியாத மாடு போல திரிந்து கொண்டிருந்தேன், என்னை திருப்பும் கர்த்தாவே, அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் என்று சொல்லி விழாவிலே அடித்து கொண்டு மனஸ்தாப்பட்டு புலம்புகிறான் எரேமியா என்ற தெய்வ மனிதன். அடுத்து 5வதாக பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆயக்காரன் என்ற ஒரு மனிதன் கடவுளுடைய சமூகத்துக்கு போகும்போது அவன் நெஞ்சை நிமிர்ந்து போகாமல் அவன் கூனி குறுகி அவன் வெட்கப்பட்டு அவனுடைய சிந்தையிலே அவன் எவ்வளோ தாழ்மையோடு எவ்வளோ வெட்கத்தோடு அவன் கடவுள் சமூகத்திலே போய் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஓ தேவனே, ஓ தேவனே, பாவியாகிய என்மேல் நீர் கிருபையாயிரும், நீர் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் இப்படியாக தன்னை அடித்து கொள்ளுகிறான். ஒரு பாவிக்கு நடக்கக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்களா? ஒரு பாவியை கடவுள் சந்திக்கும்போது, கிறிஸ்து சந்திக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள், மாற்றங்கள் இதுதான் ரட்சிப்புக்கான அடித்தளம், இதுதான் ரட்சிப்புக்கான படிநிலைகள், இதுதான் ரட்சிப்புக்கான அம்சங்கள், இதுதான் ரட்சிப்புக்கான இலக்கணங்கள். இந்த இலக்கணம், இந்த அம்சங்கள், இந்த படிநிலைகள் எந்த ஒரு மனிதனிடத்திலே காணப்படுகிறதோ அந்த மனிதன் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறான் என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்தோம் என்று சொன்னால், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரட்சிப்புக்குள்ளாக ஒரு மனிதன் வரும்போது, கடவுளுடைய மகிமையை ஒரு மனிதன் பார்க்கும்போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதரவுள்ள மனுஷன், அடுசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்று சொன்னான். இதுதான் ஏசாயா சொல்லக்கூடிய சாட்சி. 6ஆம் வசனத்திலே அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன்,
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அங்கு எப்படி தன்னை தாழ்த்துகிறாங்க. பரிசுத்தமான தேவனை பாவியாயிருக்கிற ஒரு மனிதன் சந்திக்கும் போது, பாவ இருளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒளியாகிய கடவுளை, ஒளியாகிய தேவனை, ஒளியாகிய கிறிஸ்துவை சந்திக்கும் போது அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஐயோ நான் அதமானேன், ஐயோ என்று சொன்னால் நான் ஆபத்துக்குரியவன், நான் நாசம்பசத்துக்குரியவன், நான் நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன், நான் நரகத்துக்கு மாத்திரமே தகுதி உடைய ஒரு மனிதன். என்னை நீர் உயிரோடு வைத்திருக்கிறீரே, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே, என்னை அழைத்திருக்கிறீரே, என் மேல் அன்பு கூறுகிறீரே, என்னை அழிக்காதபடி உயிரோடு வைத்திருக்கிறீரே, ஐயோ அதமாக கூடிய ஒரு மனிதன், அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன். ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய சான்றுகள், அப்படி வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் பார்க்க முடியுதா? இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்களா? அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், மற்ற சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே, உங்களுடைய ஞானத்திலே, உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் கிறிஸ்துவை ஒருபோதும் ஒரு காலமும் அறிந்து கொள்ள முடியாது. இது புரிகிறதா? ஆகூர் என்ன கண்ணோட்டத்தில் பேசுகிறான் என்று சொல்லி ஆகூர் சொல்லும்போது மனித தோல்வியை ஒத்துக்கொள்கிறான். என்னுடைய ஞானத்தினால என்னால் ஒன்று செய்ய முடியாது, என்னுடைய ஞானம் என்னை காப்பாற்றாது, என்னுடைய ஞானம் என்னை ரட்சிக்காது, என்னுடைய ஞானத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதாங்க ஒரு கடவுள் குடும்பத்திலே வந்த ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. இதனுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன்னா, இதனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க முடியுதா? ஏழாவதாக நான் பார்க்கிறோம், சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டா அதில் 22ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறான் தன்னுடைய அனுபவத்தை, ரட்சிப்பனுடைய அனுபவத்தை, கடவுளுடைய சமூகத்திலே முன்னேறி வந்த அந்த நிச்சயத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். 73ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்குமாய் நான் பார்ப்போம் என்று சொன்னார். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிக்கிறீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இது விசுவாசத்தில் வந்த பிறகு ஒரு மனிதன் சொல்லக்கூடிய அடுத்த நிலை இதுதாங்க. 22ஆம் வசனத்திலிருந்து அவன் சொல்லுகிறான், நான் காரியம் அறியாத மூடனாக இருந்தேன், முட்டாளாக இருந்தேன். எப்போ? இயேசுவை அறியாததற்கு முன்பு நான் யார்? நான் ஒரு மூடனாக இருந்தேன், நான் ஒரு முட்டாளாக இருந்தேன். அடுத்து சொல்லும்போது மிருகம் போல இருந்தேன். அவனே சொல்கிறான் பாருங்க, இதை எழுதின மனிதன் ஆசாப் என்ற ஒரு மனிதன் எழுதியிருக்கிறான். நான் ஒரு மிருகம் போல இருந்தேன். அப்படி இருந்த என்னை இப்போ சொல்கிறான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். 22ஆம் வசனத்திலே ரட்சிப்புக்கு முன்பு நடந்த ஒரு செயலை அங்கே சொல்லுகிறான். 23ஆம் வசனத்திலிருந்து ரட்சிப்பு நடந்த பிறகு, அந்த நிச்சயம் வந்த பிறகு அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறேன். நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், முதல் வசனம் 2ஆம் வசனம் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், அதில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் படிக்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தான் அப்படின்னு படிக்கல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திருத்துவ ஏக தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார், குடிக்கொள்ளுகிறார். இயேசு மட்டும் வந்து மீதி 2 நபர்கள் வராமல் இல்லை. அந்த நபருக்குள்ள திருத்துவ தேவன் வாசம், திருத்துவ தேவனுடைய குடும்பத்திலே
ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் வாசம் பண்ணுகிறான், அவன் பிரவேசிக்கிறான். அந்த திருத்துவ தேவன் அவர்களுக்குள்ளாய் இருந்து அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறதையும் அந்த மனிதனை நடத்துகிறதையும் அந்த மனிதனை தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறதையும் சபைக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்கிறதையும் சமுதாயத்துக்கு மாதிரியாக நடத்துகிறதையும் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியான தேவன், திருத்துவ ஏக தேவன் இப்படியாக நடத்துகிறதை நான் பார்க்க முடியும், உணர முடியும். இந்த மனிதனை சொல்லும்போது சொல்கிறான், நான் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். எவ்வளோ லிட்ரலாக அந்த மனிதன் தற்காலத்தில் அவன் வாழ்ந்த நாட்களில் கடவுள் தன்னை எப்படியாக நடத்துகிறார் என்பதை, தன்னோடு கூட இருக்கிறார் என்பதையும் அந்த மனிதனை அழகாக உணர்ந்து அவன் எழுதியிருக்கிறான். ஆசாப் என்ற மனிதன். இதுதாங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள், விஷயங்கள். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா? இதுதான் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி கடந்த காலங்களிலே, அதாவது ரட்சிப்புக்கு முன்பு என்னுடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி நான் செய்து வந்தேன், எனக்கு தோன்றினபடியெல்லாம் செய்து வந்தேன், ஊமையான விக்கிரங்களை வணங்கி வந்தேன், அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வந்தேன், அவைகளுக்கு நான் நமஸ்கரித்து வந்தேன். ஆனால் இப்பொழுதோ நீர் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியனுடைய உதவியோடு, வேத வெளிச்சத்தினுடைய உதவியோடு நான் என்னை இணைத்து கொள்கிறேன். இதுதான் தீர்மானம், இதுதான் ரட்சிப்பினுடைய படிநிலை என்று சொல்லும்போது ரட்சிப்பினுடைய நிச்சயத்துக்குள்ளாய் வந்த ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்பொழுது நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி கொண்டு வருகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி கொண்டு வருகிறீர், முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இதெல்லாம் மனிதனுடைய விசுவாசனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள். 25ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. பூலோகத்திலும் அவர்தான் தேவன், பரலோகத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், நான் வானத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பூமியினுடைய கடையாந்திரத்திலே போனாலும் தங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிற, உம்முடைய கரம் என்னை தாங்கி பிடிக்கிறது, சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் போய் படுக்கை போட்டிருந்தாலும் கூட அங்கேயும் உடைய கரம் என்னை பற்றி பிடிக்கும் என்று சொல்லுகிறான். கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத இடத்தை ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கடவுளுடைய பிரசன்னம் இந்த முழு உலகத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், 1 பேதுரு புத்தகத்தில் நாம் படிக்கும்போது, நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்குது என்று சொல்கிறார். கடவுளுடைய ஆளுகை இல்லாத இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது, கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது, கடவுளுடைய பார்வைப்படாத இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லும்போது, அவருடைய பார்வைக்கு மறைவான பொருள், சிருஷ்டி, படைப்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறான் எபிரேயர் ஆக்கியோன். எல்லாம் உம்முடைய பார்வைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது, நிர்வாணமாயிருக்கிறது, உமக்கு மனிதன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதத்தை நாம் படிக்கும்போது, வேதத்தை நாம் கேட்கும்போது வரக்கூடிய சிந்தனை, அவன் சொல்கிறான், உண்மை இல்லாமல் பரலோகத்தில் எனக்கு யார் இருக்கிறா, பூலோகத்தில் உண்மை இல்லாமல் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு ஒரு வழி இருந்துன்னு சொன்னால் அந்த வழியை நம்ம பின்பற்றலாம், வேறு வழியே இல்லையே, வேறு தேவன் இல்லையே. யோசுவா சொல்லுகிறான் 24ஆம் அதிகாரத்தில், யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க சொன்னால், 24ஆம் அதிகாரத்தில் யோசுவா சொல்லும்போது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம், இஸ்ரவேல் தேவனால் அவரை நீ பணிந்து கொள்ளுங்க, அவரை நீங்கள் சேவிங்க. யாரை நீங்கள் சேவிப்பீங்க? 24ஆம் அதிகாரம்தான் எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்தவர்கள் வாசிக்கலாங்க. யோசுவா புத்தகம் எத்தனாவது வசனம்? 15. படிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள்? எவ்வளோ கேள்வி என்னத்தில் யோசுவா தேவ மனிதன் கேட்குறான். யோசுவான்னு சொன்ன ரட்சகன் அப்படின்னு பொருளுங்க. இயேசுனுடைய அடையாள பேரை வைத்து கொண்டவன் தான் இந்த யோசுவா. அவன் சொல்கிறான், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
எவ்வளோ பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வி. யாரை நீங்கள் சேவிப்பீங்க? இஸ்ரவேலின் தேவன் தேவனாக இருக்கிறார். இவர்தான் உலகம் முழுவதுக்கும் இரட்சகராக ஏற்படுத்தினவராக இருக்கிறார். மாம்சத்திலே வந்த மனிதனாக வந்த உங்களைப் போல என்னைப் போல மனிதனாக வந்து சிலுவிலே பாடுபட்டு மரித்த தேவகுமாரன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இரட்சகர். இவர்தான் உங்களுக்கான எனக்கான மீட்பர். இவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக வந்த பரிகாரி. இவர்தான் தேவன், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் ஏற்படுத்தினவர் உங்களுக்காக எனக்காக. இவர் தேவனானால், இவர் மீட்பரானால் இவரை சேவிங்க. இவர் தேவன் இல்லை என்று சொன்னால், இவர் மீட்பர் இல்லை என்று சொன்னால், இவர் இரட்சகர் இல்லை என்று சொன்னால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். என்ன ஒரு சவாலான ஒரு கேள்வி பாருங்க. வேற யாரும் உங்கள் தேவர்கள் இல்லை அப்படின்றதான் அதனுடைய நிஜம், அதான் உண்மை. இவர்தான் தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அடுத்தது படிங்க. என்று தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் செவித்த தேவர்களை செவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை செவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரை செவிப்போம் என்றான். இப்போ தாங்க நம்ம அல்லேலூயா சொல்லணும், இப்போ தான் நம்ம பிரைஸ் லார்ட் சொல்லணும், இப்போ தான் நம்ம ஆமேன் சொல்லணும். அன்பானவர்கள், இங்கு யோசுவா சொல்கிறான், நதிக்கு அப்புறத்திலே செவித்த உங்கள் பிதாக்கள் செவித்த எமோரியர்கள் தேவர்களை செவித்த அப்படின்னு சொன்னால், அங்கே கடவுள் சொல்லாத வழிபாட்டை செய்த தேவ கோபத்துக்கு ஆளான உங்களுடைய பிதாக்களுடைய தேவர்களை செவிப்பீர்களோ. ஆனால் நான் அப்படி இல்லை. அங்கே என்ன பொருத்தனம் பண்ணுறா பாருங்க இந்த யோசுவா, நானும் என் வீட்டாரும் என்றால், நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் என்றால் கர்த்தரையே செவிப்போம், வேற யாரை செவிக்க மாட்டோம். இதுதாங்க ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, ஆணித்தரமான ஒரு விசுவாசம். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்தான் தேவன் என்பதை உனக்கு தொடர்ந்து போதித்து கொண்டே வருகிறார் கடவுள். இவர்தான் இரட்சகர் என்பதை தொடர்ந்து போதித்து கொண்டே வருகிறார். இந்த வேதத்தை தாண்டி வேறொரு தேவன் சொல்லப்படவில்லை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் அவர்தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியும் அகில உலகத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறார். அவர்தான் இந்த பூமியிலே உங்களைப் போல என்னைப் போல மனிதனாக பூமியிலே வந்த தேவனாக இருக்கிறார். என்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க முடியாது, என்னுடைய பாவத்தை நான் சுமந்து கொள்ள முடியாது. என்னுடைய பாவத்தை கிறிஸ்து சுமக்க முடியாக 2000 ஆண்டுக்கு முன்னதாக வந்தார். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார், என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்றார். எனக்கு என் மேல் விழ வேண்டிய ஆக்கினை, என் மேல் விழ வேண்டிய தண்டனை, என் மேல் கொடுக்கப்பட வேண்டிய நியாய தீர்ப்பு குமாரனாகிய கிறிஸ்து மீது பிதாவாகிய தேவன் செலுத்தினார், முழுமையாக செலுத்தினார். இந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேனா? இந்த காலை பொழுதிலே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். நம்பிக்கை இருக்கா? அந்த நேரத்தில் உனக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நம்பிக்கை இருக்கா? எலியா வாழ்ந்த காலத்தில் எனக்கு குறிப்பை நான் நோட் பண்ணலை. எலியா 400 தீர்க்கதரிசிகள், 400 மக்கள் கொண்ட ஒரு கும்பல் மத்தியிலே எலியா ஒரு தனி ஆளாக நின்று சவால் விடுகிறான். என்ன சவால் விடுறான் தெரியுமா? இஸ்ரவேல் தேவன் தேவனானால் இவரை சேவி, இவரை பின்பற்று. பாகால் தேவனானால் பாகாலை பின்பற்று, பாகாலை சேவி. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதே சொன்னாரா? 2 நினைவுகளால் குந்தி குந்தி அந்த கோயிலுக்கும் போவேன், இந்த கோயிலுக்கும் போவேன், அங்கேயும் போயிட்டு நான் வழிபடுவேன், அங்கேயும் பூஜையில் கலந்து கொள்வேன், அங்கேயும் நான் பங்கெடுப்பேன், இங்கேயும் வரும்போது நான் பட்டையெல்லாம் கலைச்சிட்டு சபையில் வந்து உட்காருவேன். இதுதாங்க சொல்ல. 2 நினைவுகளால் 2 வழிபாட்டை ஒரு மனிதன் செய்ய முடியாது. ஒன்று, நீ பாகால் தேவனானால் பாகாலை பின்பற்று, பாகாலை சேவி, அவன் பின்னால போ. இல்லவிட்டால் உன்னை படைத்த தேவன் தேவனானால் இரட்சகர் என்று சொல்லி நீ அறிந்திருப்பாயானால் நீ இந்த தேவனை பின்பற்று, இந்த தேவனை நீ சேவி. 2 நினைவுகளால் நீ குந்தி குந்தி நடக்காத. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? பழைய ஏற்பாடு பதில் சொல்ல, புதிய ஏற்பாடு அதுக்கு பதில் சொல்லுது. ஒன்று, குளிராயிரு, இல்லாட்டி அனலாயிரு. குளிராகவும் இல்லாமல் அனலாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருப்பாயானால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் சொல்கிறாரா? அன்பானவர்களே, எலியா இந்த 400 பேர்கள் கொண்ட கும்பல் மத்தியிலே ஒரு ஆளாக தன்னந்தனியாக இருந்து சவால் விடுகிறான்.
என்ன சவால் விடுகிறான்? இஸ்ரவேல் தேவன் தேவன் இரட்சகராக இருக்கிறார். இன்றைக்கு இவருடைய கண்கள் பார்க்க இந்த பூமி முழுவதுமாய் உள்ள ஜனங்களை அறிந்து கொள்ள நான் செவிக்கிற இந்த தேவன், நான் செவிக்கிற இந்த ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த பலிகளை பட்சித்து போடுவார். அவன் சொல்லி முடித்த உடனே அவன் ஜெபம் கேட்கப்படுகிறது. எவ்வளோ வரலாற்றில் நடந்த எவ்வளோ பெரிய உண்மை சம்பவத்தை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, 400 பேர் கொண்ட மக்கள் தொடர்ந்து காலையில் இருந்து மத்தியான வட்டம் அடித்து கொண்டிருக்கிறான். பம்பை அடிக்கிறான், உடுக்க அடிக்கிறான், என்னென்னலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணணுமோ, என்னெல்லாம் ஆரவாரம் பண்ணணுமோ எல்லாவற்றையும் பண்ணுறான். சரீரத்தை வர்த்திக்கிற, சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு, எவ்வளோ வேதனைப்படுத்தி கொண்டு, ஒரே கூக்குரல், ஒரே ஆரவாரம், ஒரே சத்தம். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் இவன் ஒரு ஆளாக இருந்து பார்த்து கொண்டுருக்கிறான். எலியா பார்த்து கொண்டுருக்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேங்க. அது பார்த்து கொண்டுருக்கிறான். அவன் சொல்கிறான், அவன் தூங்கிட்டு இருப்பான். நீங்கள் வழிபடுற அந்த தேவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், அவனை எழுப்புங்க அப்படிங்கிறான் நக்கலா. அப்புறம் என்ன சொல்கிறான்? அவங்க வேலை செஞ்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அது படித்து எடுத்துட்டியாப்பா? எடுத்தா படிச்சு. மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணுறான். உரத்த சத்தமாக கூப்பிடுங்க, இன்னும் கூப்பிடுங்க, இது சத்தம் பத்தாது, கத்துங்க, இன்னும் கூச்சலிடுங்க. அவன் தேவனாமே, அவன் தான் தேவன் சொல்கிறீங்க, கடவுள் சொல்கிறீங்களே. அவன் தியானத்தில், ஒருவேளை தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாக இருப்பான், வேலையாக இருப்பான், அல்லது பிரயாணம் ஒரு ட்ராவலில் இருப்பான், ட்ரெயின்லேயோ பஸ்லேயே போயிட்டு இருப்பான், ஒருவேளை தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்புங்க நீங்கள். புரியுதுங்களா அன்பானவர்களே? உலக வழிபாடு எவ்வளோ அபத்தமானது, எவ்வளோ மோசமானது, எவ்வளோ பயங்கரமானது, ஒவ்வொரு மனிதனையும் அது எவ்வளோ சீரழித்து கொண்டிருக்கிறது, நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தெரியுதா? உலக வழிபாடு செய்து கொண்ட ஒரு கும்பலை பார்த்து ஜீவனுள்ள உயிருள்ள தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் இன்றைக்கு எங்களைப் போல, என்னை போல மனிதன் எலியா தைரியமாய் ஒரு ஆளாக தன்னந்தனியாக இருந்து அவர்களோடு கூட சவால் விடுகிறான். நீங்கள் வழிபடுகிற இந்த தேவன் ஒருவேளை தூங்கிட்டுனாலும் தூங்கி கொண்டு இருப்பான், அவனை எழுப்புங்க. இந்த சத்தம் போதாது, மேலே அடிங்க, பம்பை அடிங்க, என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லா ஆரவாரம் பண்ணுங்க. அவன் தூங்கிட்டு இருப்பான், ஒருவேளை ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான், அவனை எழுப்புங்க. நீங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன நடந்தது கடைசியில் படிச்சுங்க? இன்னும் நடந்தது, சரீரத்தெல்லாம் கிழிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடித்து தன்னை காயப்படுத்தி கொண்டாங்க. இது யாரோட வேலை தெரியுமா? உன்னை காயப்படுத்துறது யார் தெரியுமா? பிசாசு. உன்னை நிர்வாணப்படுத்துறது யாருமா? பிசாசு. அலங்கோலமாக கத்த வச்சு, கூச்சல் போட வச்சு, மனிதனுடைய தன்மானத்தை இழக்க வச்சு, கீழே உருளை வச்சு, பொருளை வச்சு, அழகு போட வச்சு, மொட்டை போட வச்சு, தொங்க வச்சு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா கேவலமான வேலையும் பிசாசு இன்னைக்கு வழிபாடுங்கிற பேரில் செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இது எவ்வளோ வேதத்துக்கு புறமானது, கடவுளுக்கு புறமானது, எதிரானது, ஒரே தேவனுக்கு எதிரானது என்பதை வேதம் சொல்லுகிறது. படிங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பரிதாபத்துக்குரிய வழிபாடு. யார் செய்ய சொன்னா? கடவுள் இப்படி செய்ய சொன்னாரா? மொட்டழிக்க சொன்னாரா? ரத்தத்தை வெளியே வர அளவுக்கு கத்தியால் ஈட்டியால் கீரிக்க சொன்னாரா? குத்திக்க சொன்னாரா? கையை வெட்ட மாட்டான் ஒரு மனுஷன், விரலை வெட்ட மாட்டான், முடியை தான் கொடுப்பான். மனிதனை எப்படி முட்டாளாக்கி வச்சுருக்காம, எவ்வளோ குருடாக்கி வச்சுருக்காம பாருங்க பிசாசு. அடுத்தது, மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும்படும் நேரம் மட்டுமாக அவர்கள் ஓயாமல் கத்தி கொண்டிருந்தால், கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கல, ஒரு பதிலும் இல்லைங்க. ஒரு பதில், மறு உத்தரவும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை, கவனிப்பார் கூட இல்லை. ஏன்டா அப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூட நாதி இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்ட வருங்க, இப்போ உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, காலையில் ஆரம்பிச்சிங்க, சாயங்காலம் வரைக்கும் உங்கள் டைம், நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நானும் தூங்கிட்டேன்,
இதெல்லாம் செய்யணும். நானும் போயிட்டு வந்துட்டேன், என்னுடைய ரெஸ்ட்லாம் முடிச்சு வந்துட்டேன். இன்னும் உங்களுக்கு பதில் வரல, ஒரு உத்தரவு வரல. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, ஏன் பின்னால் எல்லாம் வாங்க, ஏன் கிட்டக்க நீங்கள் வாங்கன்னு சொல்கிறான். யாருங்க இவன்? கூட ஒரு கூட்டமாக இருக்கா? இல்லை, இவன் தனியாளாக நிற்கிறான். அன்பானவர்களே, சத்தியத்துக்காக எப்பொழுதும் நம்ம கூட்டம் இருக்க முடியாது. தனியாளாக ஒரு சிறு கூட்டமாக மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் ஒரே தேவனை விசுவாசிக்கின்ற கூட்டம், வேதத்தில் சொல்லப்பட்டதின்படி விசுவாசிக்கின்ற கூட்டம், வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிற கூட்டம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டம், வேதம் சொல்லுகிறபடி, வேதம் எதிர்பார்க்கிறபடி. அங்கு எலியா சொல்லுகிறான், என் பின்னே எல்லாம் வாருங்க, என் கிட்டே வாருங்க. அடுத்து என்ன சொல்கிறான்? சகல ஜனங்களையும் நோக்கி சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஜெபம் பண்றான். ஒரே வார்த்தை தான், ஒரே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தின் கண்மலையிலிருந்து மறுபடியும் திறக்கிறீர் என்றும் இந்த ஜனங்கள், சுற்றியுள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஒரே வார்த்தை. எத்தனை வசனம் அதில்? ஒரே 2 வசனம். 2 வசனத்தில் அவனுடைய ஜெபம் முடிஞ்சிருச்சு. அதன் பிற்பாடு நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த சர்வாங்க தகன பலியெல்லாம் பட்சித்து போட்டது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அன்பானவர்களே, இங்கு இஸ்ரவேலின் தேவன் தேவன் என்றும் மீட்பர் என்றும் அந்த ஜனங்கள் மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் இந்த செய்தி, இந்த சம்பவம் கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு என்ன நடந்து தெரியுமா? 400 கும்பல் கொண்ட அந்த ஜனங்களை எலியா வெட்டி சாய்த்தான் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பிந்தின வசனத்தில் அது சொல்லப்படும். 400 பேர் கொண்ட கும்பலை எலியாவே வெட்டி சாய்ப்பான். ஏன்? காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இந்த இஸ்ரவேலின் தேவன் பக்கமாய் திரும்ப மனதில்லாமல், இஸ்ரவேலின் தேவன் சொல்லுவதை கேட்க மனதில்லாமல், இவர்தான் இரட்சகர் என்பதை, மீட்பர் என்பதை நம்ப மனதில்லாமல் தொடர்ந்து அந்த பாகால் வழிபாட்டை காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். உரத்த சத்தமாய், சோர்ந்து போகாமல், தன்னுடைய சரீரங்களை காயப்படுத்தி கொண்டு, தன்னுடைய சரீரங்களை கீறிக்கொண்டு, இரத்தத்தாலே அவர்கள் கத்திக்கொண்டு, கூக்குரலிட்டு கொண்டு, கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுக்கு எதிராக அவர்கள் கலகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவாக சங்கரிக்கப்படுகிறார்கள். அன்பான், புரியுதா? இது யாரை பற்றி பேசுகிறார், யாரை பற்றி சொல்கிறாருங்கிறது தெரியுது அந்த இடத்துல. அன்பானவர்களே, இந்த தேவன், இப்போ கேட்டுக்கொண்ட வேதத்திலிருந்து கேட்டு வரக்கூடிய இந்த தேவனை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தும் நம்பாத பட்சத்தில், விசுவாசிக்காத பட்சத்தில், அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில், அந்த தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அவனுக்கு நியாய தீர்ப்பு சந்திக்கிறது என்பதை இந்த எலியா சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம், தேவ ஞானமாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியான மூலமாக ஒரு மனிதனை சந்திக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு முதலாவதாக அருவருப்பு வருகிறது.
தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே மனஸ்தாபப்படக்கூடிய, நான் கடவுளுக்கு எதிரானவன், கடவுளுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணின ஒரு மனிதன், நான் நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன், நான் நியாயப்படி நான் நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு மனிதன், என்னை கடவுள் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய பாவத்தை எனக்குள்ளாகி சுட்டிக்காட்டி என்னை அவர் பக்கமாக திருப்ப மனதுள்ளோராய் வாய்ப்பை தந்தார். ஆகவே என்னை நான் அருவருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்லுகிறான். தன்னுடைய இருதயத்தை பார்த்து மனஸ்தாபப்படுகிறான். தன்னுடைய விழாவில் அடித்து கொள்ளுகிறான். வெட்கத்துக்குள்ளாக போகிறான். அவன் கூனி குறுகி தேவ சமூகத்தை தன்னை முழுமையாக அவன் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க முயற்சி செய்கிறான். அவன் வெட்கத்திற்குள்ளாக போகிறான். அவன் மார்பில் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக போகிறான். நான் ஒரு மூடனா என்று சொல்லி தன்னை மறுபடியுமாக அவன் அறிக்கையிடுகிறான். நான் மிருகம் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறான். இப்பொழுது எனக்குள்ளே நீர் இருக்கிறீர், என்னுடைய கரங்களை நீர் பிடித்து கொண்டு இருக்கிறீர். பரலோகத்திலே உம்மை இல்லாமல் வேறு தேவன் இல்லை, பூலோகத்திலே உம்மை தவிர வேறு யாரும் வேறு எவரும் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்ல முடியும். யோசுவா சொன்னது போல, இஸ்ரவேல் தேவனானால் இவரை பின்பற்று. ஆனால் நானும் என் குடும்பமும் என் வீட்டாரோம் என்றால் இந்த தேவனை மாத்தினா செவிப்போம், வேற யாரும் செவிக்க மாட்டோம். நீங்கள் யாரை செவிப்பீங்க? பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தை செவித்த அந்த தேவர்களை செவிப்பீர்களா? எமோரியரின் தேவர்களை செவிப்பீர்களா? நீ தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்று தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு முடிவெடுங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, ஒரே தேவனை நான் வணங்குவேன். அவருக்கு உருவம் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் நித்தியமாக இருக்கிறார், அவர் முடிவே இல்லாத தேவனாக இருக்கிறார், அவர் மரணமே இல்லாத தேவனாக இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார், பிசாசை ஜெயித்த தேவனாக இருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார், என்னை போல மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் தான் நான் செவிப்பேன். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கை. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அறிக்கை இப்படி சொல்ல முடியுதா? இப்படிப்பட்ட அறிக்கையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்லி கொண்டிருக்கிறியா? நீ வேதத்தை கேட்கும்போது அல்லது வேதத்தை நீ படிக்கும்போது இப்படிப்பட்ட அறிக்கையும் இப்படிப்பட்ட நம்பிக்கையும் புரிதலும் உனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். உனக்கு கொடுக்குறாரா? நீ முதல்ல வேதத்தை படிக்கிறியா? நீ வேதம் முதல்ல நீ நம்புறியா? இது கடவுள் வார்த்தைங்கிறத நம்புறியா? இது எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி உன்னால் பார்க்க முடியுதா? இது என்னுடைய ஆத்தும நன்மைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி என்னால் பார்க்க முடியுதா? பின் வரக்கூடிய பகுதிகளெலாம் சொல்லும்போது அந்த மனிதன் எவ்வளோ பெரிய ஆழமான பாதிப்பை எங்கே சொல்லுகிறான். சங்கீதத்திலே நாம் 73ஆம் சங்கீதத்தில் தொடர்ந்து நான் வாசித்து பார்க்கும்போது 26ஆம் வசனத்திலிருந்து, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இது விசுவாசி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, விசுவாசத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீ சங்கரிப்பீர். எவ்வளோ பெரிய நிச்சயத்தோடு இந்த மனிதன் ஆசாப் என்ற தேவ மனிதன் தேவ சமூகத்திலிருந்து அவன் எழுதுகிறான். எனக்கோ 28ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை யார் பேல இருக்கு? உலகத்து பேல இருக்கா அல்லது பணத்து மேலே உன்னுடைய நம்பிக்கை இருக்கா? அல்லது பொருள்கள் மேலே இருக்கிறதா? அல்லது பதவி மேலே இருக்கிறதா? உலகத்தில் நீ என்னெல்லாம் மென்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறையோ அந்த மென்மையெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போக மறந்துவிடக்கூடாது. கடவுள் ஏற்படுத்தின திருச்சபையும் கடவுள் ஏற்படுத்தின இந்த வேதமும் கடவுள் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் உலகத்திலே இருக்கக்கூடிய நித்தியமான காரியங்கள், நித்தியமான நபர்கள். இவர்களை வேண்டாம் என்று சொல்லி உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் நீ பின்பற்றி போவாயானால், அவர்களை நம்பிக்கை கொண்டு நீ போவாயானால் உடைய வாழ்க்கை நாசமாகும். இந்த பகுதியிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீ சங்கரிக்கிற தேவனாக இருக்கிறீர். நானும் என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். உடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்கு? உடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்கு? எரேமியா புத்தகத்திலே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுது.
நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறது நலம். அநேக நேரங்களிலே நானும் நீங்களும் நம்புகிற நபர்கள் யார் சொன்னால் மனிதர்களை நம்புகிறோம், ஒரு பொருளை நம்புகிறோம், ஒரு பணத்தை நான் நம்புகிறோம், உலக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னை படைத்தவரையும் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிறவரை நான் நம்பாமல் போகிறத ஒரு அவ்வளோ அலட்சணமான ஒரு காரியம், ஒரு வேதனையான ஒரு காரியம். அதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதக்காரனாகிய இந்த ஆசாப் மனிதன் சொல்லும்போது, என் மாம்சமும் அழிந்தாலும் என் இருதயம் உம்மோடு கூட இருக்கும், உம்மோடு கூட வாசம் பண்ணும். யோபு 19ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தோல் முதலானவைகள் அழுகி நாறி போனாலும் கூட இந்த சரீரத்தை கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைக்கப் போகிறார்கள் ஒரு நாளில். இது அழுகி போனாலும் கூட இந்த சரீரத்திலே கொடுக்கப்பட்ட ஆத்துமா இல்லையா, அந்த ஆத்துமாவிலே என்னுடைய ஆத்துமா கண்களில் இருந்து என்னை படைத்தவரை நான் பார்ப்பேன். எனக்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட மேசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் என் கண்களாலே பார்ப்பேன். அந்நிய கண்களால் இல்லை, என் கண்களாலே பார்ப்பேன். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை இதுவாக இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன சொல்கிறான்? நான் ஒரு மூடன், மனித ஞானத்தை தோலுக்குள்ளாக ஒத்துக்கொள்கிறான். அந்த ஆகோர் என்ற மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய பலம் குறுகியது, மனிதனுடைய ஞானம் குறுகியது, மனிதனுடைய அனுபவம் குறுகியது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உலக அறிவு குறுகியது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவு குறுகியது. எல்லாம் ஒரு வரையறைக்குட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் தேவ ஞானம் எல்லை அற்றது, தேவ கிருபை எல்லை அற்றது, தேவனுடைய இரக்கம் எல்லை அற்றது, கடவுளுடைய அறிவு எல்லை அற்றது. அதுக்கு ஒரு எல்லையை நீ குறிப்பிட முடியாது. கடவுளுடைய வழி, கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய சித்தாந்தம், இது எல்லாவற்றுக்கும் முடிவில்லை, எல்லை இல்லை. அவை எல்லாவற்றுக்கும் எல்லை அற்றது என்பதைத்தான் இந்த பகுதி மூலமாக நானும் நீங்களும் படித்து புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தமானவரின் அறிவை மனித ஞானத்தினால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு அநேக நேரங்களில் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி மம்மதையாக இருமாப்பாக நீ போய்கொண்டிருக்கிற அநேக நேரங்களில் வேதம் இந்த மனிதன் மூலமாக இன்றைக்கி எச்சரிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஆகூர் என்ற மனிதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ஞானத்தால் பரிசுத்தரின் அறிவை ஒருபோதும் ஒரு காலம் நீ அறிய முடியாது. 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது இன்னும் விரிவாக நான் அந்த பகுதி தான் படிக்கலான்னு, ஆனால் ஆவியானவர் நம்மை வழிநடத்திருக்கிறார். அங்கே சொல்லும்போது, வானத்திற்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை ஒரு வஸ்திரத்திலே கட்டி வைத்திருக்கிறவர் யார்? பூமியினுடைய எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினவர் அப்படின்னு சொன்னால், ஸ்தாபித்தவர் சொன்னால் திட்டம் பண்ணினவர் யார்? அப்படி நாமம் உனக்கு தெரியுமா? அப்படி குமாரனுடைய நாமம் உனக்கு தெரியுமா? ஏழு கேள்வியை கேட்குறார். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய உங்களை பார்த்து, என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறார். இதுக்கு என்ன பதில்? 38ஆம் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரம் இருக்கும் வாயே திறக்க முடியல யோபுவால். எத்தனை கேள்வி? 100க்கும் மேற்பட்ட கேள்வி. இதில் 7 கேள்விக்கு உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் கூட பழி சொல்ல முடியாது. எந்த மனிதனும் மனித ஞானத்தில், மனித அறிவில், மனித பெருமையில் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். ஜான் ஓவன் என்ற ஒரு தேவ மனிதன் ஒரு புத்தகத்தை, கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் வாழ்வு என்ற புத்தகத்தை இறையல் பூர்வமாக கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை எழுதி முடிச்சுட்டு, இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக யாராவது உங்களுடைய கற்பனை என்ற கொடியை பறக்க விடுங்கன்னு சொன்னால் நீங்கள் பறக்க விடுங்கன்னு சொல்கிறார். இந்த சித்தாந்தத்தை நான் எழுதினது வேதபூர்வமான கோட்பாடு, வேதபூர்வமான கொள்கை, சித்தாந்தம் எழுதியிருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினுடைய சம்பவத்தை எழுதி வச்சிருக்கார். இதற்கு எதிராக உங்களால் சவால் விடணும்னா நீங்கள் சவால் விட்டு பாருங்கன்னு சொல்கிறார்.
உங்களுக்கு எதிராக உடைய கற்பனை என்ற இந்த கொடியை பறக்க விட்டீங்கன்னு சொன்னால் தாராளம் விடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்கிறார். பேஸ் டு பேஸ் பேசுகிறேன்னு சொல்கிறார். இதுதாங்க தைரியம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்போது அந்த தைரியத்தை கடவுள் கொடுக்குறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நம் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனிதன் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கான காரணமாக தன்னை யாருன்னு சொல்லி அறிந்திருக்கிறான், தன்னை படைத்தவர் யாருன்னு சொல்லி அறிந்திருக்கிறான். இன்னும் சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு நேரம் இல்லை. பரிசுத்தமானவரின் அறிவை மனித ஞானத்தால் ஒருபோதும் அறிய முடியாது என்பதை அறிந்து கொண்டான் இந்த ஆகூர். பரிசுத்தமானவரின் ஞானத்தை மனித அறிவால் மனித ஞானத்தால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான், ஒத்துக்கொள்கிறான். பரிசுத்தமானவரின் வழியை ஒருபோதும் என்னுடைய ஞானத்தால் அறிந்து கொள்ள முடியாது என்று ஒத்துக்கொள்கிறான் இந்த ஆகூர் என்ற மனிதன். பரிசுத்தமானவரின் ஆலோசனையை மனித ஞானத்தால் மனித அறிவால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறான். பரிசுத்தமானவரின் திட்டத்தை பரிசுத்தமானவருடைய சித்தத்தை மனித ஞானத்தால் மனித அறிவினால் ஒருபோதும் ஒரு காலம் நான் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்லுகிறான். ஆனால் இந்த பகுதியில் நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்ன சொன்னால், கிறிஸ்து தேவனுடைய அறிவை முழுமையாக அறிந்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய ஞானத்தை முழுமையாக அறிந்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய வழியை முழுமையாக அறிந்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை முழுமையாக அறிந்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய பரிபூர்ணமான ஆலோசனையை முழுமையாக அறிந்திருந்தார். கிறிஸ்து பரிபூர்ணமான திட்டத்தை முழுமையாக அவர் அறிந்திருந்தார். இதுதான் அந்த பகுதியிலிருந்து நம்ம படித்து புரிந்து கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. தேவ ஞானத்தை முழுமையாக உங்களால் என்னால் அறிந்து கொள்ள முடியாதுங்க. நீங்கள் வேதம் படிக்க படிக்க நம்முடைய குறைகள் கடவுள் நம்மளுக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். நீங்கள் கண்ணாடிக்கு முன்பு நிற்கிறீங்கன்னு சொன்னால் என்ன குறைவு தெரியும்? என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய குறைவுகள் தெரியும். இந்த வேதத்தின் பக்கம் நீங்கள் நிற்கும்போது, வேதத்துக்கு முன்னால் நிற்கும்போது இருதயத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளும் கூழானுங்களும் தூசிகளும் நமக்கு தெரிய வரும். இது யார் தெரியப்படுத்துறது? யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதத்தை கொண்டு என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் குப்பைகளையும் கூழானுகளையும் எனக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த நிச்சயம் இருந்தால் தான் நான் வேதத்தை படிக்க முடியும். இப்போ நாம் படித்த இந்த காரியம்லாம் தேவ ஞானத்தை முழுமையாக எந்த மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒத்துக்கொள்கிறோமா இந்த வாழ்க்கையில்? ரெண்டாவது நான் பார்த்து சொன்னால், இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவாகிய தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய செயலை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் திருச்சபையினுடைய மகத்துவங்களையும் மேன்மைகளையும் எந்த மனிதனையும் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவி என்ற நிலையை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. பரலோகத்துக்கு அவர்தான் வழியாக இருக்கிறார். இந்த பூமியிலே வாழ்வதற்கும் அவர்தான் காரணராக இருக்கிறார். அவர் இல்லாமல் நான் வேறு எங்கேயும் வாழ முடியாது. அவர்கிட்ட நான் எங்கே போவேன்? எங்கே நீங்கள் போக முடியாது, எங்கே நீங்கள் ஓட முடியாது, எங்கே நீங்கள் தப்பிக்க முடியாது, எங்கே ஓடி நீ ஒழிய முடியாது. கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. கடவுளுடைய ஆளுகை இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. அவருடைய வழி நடத்துதல் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. ஆகவே இந்த காலை நேரத்திலே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன வேண்டிய சொன்னால், என்னுடைய ஞானத்தால் என்னுடைய தேவனை நான் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் இந்த காலை நேரத்தில் சொல்லக்கூடிய அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய பாடம். நான் 3 வசனத்தை என்ன முடிக்கல. ஈத்தியல் என்று சொல்லி ஒரு கேரக்டர் கொண்டு வரான் இல்லைங்களா? ஈத்தியல் என்ற ஒரு கேரக்டர். ஈத்தியல் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தேவன் தொலைவில் இல்லை, என் அருகில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமா. ஈத்தியல் என்பதற்கு தேவன் தொலைவில் இல்லை, என் அருகில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அதுதான் வார்த்தை. ஈத்தியல் என்பதற்கு தேவன் அருகில் இருக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளுக்கு புரியும். என்னுடன் இருக்கிறார், இன்னும் சற்று வித்தியாசம். எனக்குள் இருக்கிறார், இன்னொரு ஆழமாக பாதிப்பாக சொல்லும் ஈத்தியல் என்ற பெயருக்கு. அப்போது இவ்வளோ பெரிய அப்போ தேவ சமூகத்தில் நான் எப்போல்லாம் போகிறேனோ தேவன் என் அருகில் இருக்கிறார் உணரணும், என்னுடன் இருக்கிறார் உணரணும்,
எனக்குள் இருக்கிறார் உணரணும். இதுதான் இத்தியல் என்ற கேரக்டருக்குள்ளாக நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்து ஊகால் என்பதற்கு நான் சோர்ந்து போகிறேன், முடிவுக்குள் வருகிறேன் என்று அர்த்தமா. இறையில் பூர்வமான ஒரு உண்மை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஊகால் என்பதற்கு நான் சோர்ந்து போகிறேன், இதோ நான் முடிவுக்குள் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு சொன்னால் இப்போ இது மனிதனுடைய இயலாமையின் வெளிப்பாடு, மனிதனுடைய இயலாமையின் வார்த்தை. இப்போ இந்த நிச்சயம் கிறிஸ்தவ வாழ்வில் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்போது இப்போ ஊகால் என்று சொல்லும்போது நான் முயற்சி செய்கிறேன் என்பது மனித ஞானம். நான் முயற்சி செய்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன், செய்ய போகிறேன் அப்படிங்கிறது மனித ஞானத்தை சொல்லக்கூடியது. ஆனால் முடியவில்லை, தோற்று போகிறேன், தோல்வியை தழுவுகிறேன் என்பது தேவ ஞானம். முயற்சி செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய போகிறேன், மனித ஞானத்தில் முடிவு வந்துட்டு தோல்வி. ஆனால் முடியவில்லை என்று சொல்லும்போது தோற்று போகிறேன், தொய்ந்து போகிறேன், என்னால் முடியலன்னு சொல்கிறது தேவ ஞானம். இதோட இந்த காரியத்தை நான் முடிக்க பார்க்குறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய போகிறேன்னு சொல்ல போறியா? என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கடவுள் சமுத்திர தேவ சமுத்திரம் ஒத்துக்க போறியா? காலையில் நான் படித்தோம் 35ஆம் அதிகாரத்தில், நீ பாவம் செஞ்சால் அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, நீ பரிசுத்தமாக வாழ்ந்தால் அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. நீ பாவம் செய்யாமல் வாழ்ந்தேன்னு சொன்னால் உனக்கு நல்லது, நீ பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னு சொன்னால், நீதிமான வாழ்ந்தேன்னு சொன்னால் உனக்கு நல்லது. இனிமோ நீ அவருக்காக. அந்த வார்த்தையை படிக்கும்போது செவுலாரே அறையிற மாதிரி இருந்தது. அன்பானவர்களே, நான் என்னுடைய நிலையில், என்னுடைய விசுவாசத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நான் நிற்கணும் அப்படிங்கிறது தான் கடவுள் இந்த இடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்குறார். ஒரு மனிதனை கடவுள் ஏன் உடைக்கிறார்? ஏன் ஒரு மனிதனை புடமிடுகிறார்? இந்த ஆகூர் என்ற மனிதனை உடைச்சி சுக்குநூறாக்கி இருக்கிறார். என்ன ஆழமான காரியத்தை ஆவியானவர் அவனுக்குள்ளே கொடுத்துருக்கார், எவ்வளோ பெரிய தாக்கம் அவனுக்குள்ளே. அப்போ எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்கின ஒரு மனிதன் நான் இருந்திருப்பான் அந்த ஆகூர். அப்போ தேவன் தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னுக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத அவன் எவ்வளோ உணர்ந்த ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். அதால் தான் இவ்வளோ தூரம் அவனால் சொல்ல முடியுது. அப்போ ஒரு மனிதனை கடவுள் உடைக்கிறது நியாயமாக நியாயம் இல்லையா? ஒரு மனிதனை கடவுள் புடமிடுகிறது நியாயமாக நியாயம் இல்லையா? ஏன் உடைக்கிறார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள. ஏன் ஒரு மனிதனை கடவுள் உடைக்கிறார்? கிறிஸ்துவை போல நீ மாற, கிறிஸ்துவை போல நீ வாழ. கடவுள் உன்னை உடைக்கிறார், கடவுள் உன்னை புடமிடுகிறார். கிறிஸ்து நடந்த அடிகளிலே நீ நடக்கும்படி உன்னை புடமிடுகிறார், உன்னை நடத்துகிறார், உன்னை உடைக்கிறார். இந்த நிச்சயம் உனக்குள்ளே இருக்கு. அந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை சந்திக்கட்டும். கர்த்தர் தாம் இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம மகிமைப்படுவதாக.